we can see CRPC in this class. குற்றவியல் நடைமுறை சட்டத்தை பற்றி பார்க்கிறோம். In previous class we have seen procedure of trial of unsound minors. இதற்கு முந்தைய வகுப்பில் ஒரு மனநிலை குன்றிய நபர் எதிரியாக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு எந்த வகையில் நீதிமன்றம் விசாரணை நடத்த வேண்டும் என்பது பார்த்துள்ளோம். அதன் தொடர்ச்சி we are continuing the trial of unsound mind, person of unsound mind. Already we have seen up to 335 of CRPC, 335 பிரிவின் வரை பார்த்துள்ளோம். Now we are going to see 336 onwards, 336க்கு மேல் பார்க்க போகிறோம். Already we have seen what are the powers of the court and procedure to be conducted a trial and all those things. So the power is given to the court. What is the procedure to be adopted up to 335. 335 வரை அந்த மனநிலை குன்றிய நபருக்கு நீதிமன்றம் எந்த மாதிரியான நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்று பார்த்தோம். Then the court can pass an order the lunatic person in a prison or a lunatic asylum. ஒரு மனநிலை குன்றியவரை மனநல குன்றிய இல்லத்திலோ அல்லது காவல் ஜெயிலிலோ அடைத்தால் அங்கு எவ்வாறு பராமரிப்பது, அங்கு என்ன நடைமுறை என்பதை பற்றி 336 முதல் 339 பிரிவுகளில் கூறப்பட்டுள்ளது. ஸோ இட் இஸ் quietly related with the procedure to be adopted by the asylum or jail superint. இந்த 336 முதல் 339 வரை உள்ள சட்டப்பிரிவுகளில் அந்த மனநிலை குன்றிய இல்லத்தின் அதிகாரி அல்லது ஜெயில் சிறையாக இருந்தால் அந்த சிறை தலைவர் என்ன நடைமுறை மேற்கொள்ள வேண்டும் அந்த மனநிலை குன்றிய நபர் அங்கு வைத்திருக்கும் பொழுது. தட் இஸ் தி தென் த செக்ஷன் 336 who can be appointed an officer of the in charge of the either jail or lunatic asylum. Who is the competent person? ஸோ யாரை ஜெயிலராக அந்த மனநிலை குன்றிய சிறைக்கு யாரை நியமிக்கலாம், யாருக்கு அந்த அதிகாரம் உள்ளது, அல்லது லுனாட்டிக் அசைல்மெண்ட் யாரை மருத்துவரை பதவியில் அமர்த்துவதற்கு யாருக்கு அதிகாரம் என்றால் ஸ்டேட் கவர்மெண்ட். பவர் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் டு எம்பவர் ஆஃபீஸர் இன்சார்ஜ் டு டிஸ்சார்ஜ் டியூட்டி. ஸோ மாநில அரசாங்கம் அந்த சிறையை யார் நிர்வகிப்பது என்பதை முடிவு செய்ய வேண்டும். மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளது. ஸோ த ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் காம்பிட்டன்ட் டு அப்பாயிண்ட் டு லுக் ஆஃப்டர் the person who are detained, that lunatic person who are detained. That is the power of the state government. The state government may empower the officer in charge of jail in which a person is confined under the provision 330, 335 which all and functions of the inspector general prison under 337, 338. So who can be competent? IG person. So the person in charge of the lunatic prison, the IG can be appointed by the state government. ஒரு மனநிலை குன்றிய நபர்கள் ஜெயிலில் வைப்பதற்கு சிறை தலைவராக யாரை நியமனம் செய்யலாம் என்பது மாநில அரசாங்கம் நியமித்து உத்தரவிடும். தட் இஸ் தி 336 ஆஃப் CRPC. Then what is the procedure to be adopted by the IG or in charge of the lunatic asylum? ஸோ அந்த ஜெயிலில் இருக்கிற பொழுது அந்த ஐஜியோ சிறைத்துறை தலைவரோ அல்லது அந்த மனநலம் கொண்ட இல்லத்தின் அதிகாரியோ என்ன நடைமுறையை மேற்கொள்ள வேண்டும். தட் இஸ் தி 337. இஃப் எ பர்சன் இஸ் டீடைன்ட் அண்டர் 2 of 330, 330 CRPCயில்
உத்தரவு போட்டு ஒரு மனநலம் குன்றியவரை பாதுகாப்பு வைக்க சொல்லி உத்தரவிட வேண்டும். உத்தரவிருக்கும் இடத்தில் இன்கேஸ் பர்சன் டீடைன்ட் இன் ஜெயில், அந்த சிறையில் அந்த நபர் அடைக்கப்பட்டிருக்கும் அந்த இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் பிரிசன் ஆர் இன்கேஸ் பர்சன் டீடைன் லுனட்டிக் அசைலம், ஏ லுனட்டிக் அசைலம், கேஸ் ஆஃப் பர்சன் டீடைன் இன் ஏ லுனட்டிக் அசைலம்னா மனநிலம் குன்றிய இல்லத்தில் அவர் வைக்கப்பட்டிருப்பாரானால் இன் ஹிஸ் ஆர் தேர் ஒப்பீனியன், அதாவது அந்த ஐஜியினுடைய கருத்து அல்லது அந்த மனநல காப்பகத்தின் அதிகாரியுடைய கருத்துக்கள். Such a person is capable of making defense. So the person who is detained, that is the lunatic unsound mind accused, is capable of making defense. அவர் அந்த டிஃபென்ஸை நடத்த முடியும், அவரால் அந்த நிலைக்கு வந்து விட்டார் என்பதை அவர் கூறினால் he shall taken before the magistrate, அவரை அந்த சிறையிலிருந்து அந்த எதிரியை அந்த நீதித்துறையின் நடுவர் முன்பு எடுத்து கூட்டி செல்ல வேண்டும். as the case may be and appoint shall deals with such a under 332. அந்த 332 யார் டீல் பண்ணுறாங்க? அண்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் சச் இன்ஸ்பெக்டர் ஆர் விசிட்டர்ஸ் அப்பர்சன் ரிசீவபிள் ஆஸ் அன் எவிடன்ஸ். ஸோ அந்த விசிட்டர்ஸ் ஆஃப் அசைலம் ஆர் எனி 2 persons ஷால் சர்டிஃபை தி ஒப்பீனியன். அந்த ஆஃபீஸரோ அந்த அசைலத்தை விசிட் பண்ணுற யாராவது 2 நபர்கள் சான்று வழங்கியிருந்தால் அல்லது சிறைத்துறை தலைவர் சான்றை நீதிமன்றம் பெற்று அதை சாட்சியமாக எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த prison itself or in the lunatic accused is detained, the statement or any record produced by the evidence is given by the IG is receivable in evidence, and his statement can be recorded by the court. After the production of the person, he is capable of taking defense. அவர் இதுவரைக்கும் இருந்தார், இப்போ நல்லா ஆயிட்டார் என்று, நல்ல மனநிலையில் இருக்கிறார் என்று ஐஜி அந்த நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர் சாட்சியம் அளித்தால் அதை நீதிமன்றம் சாட்சியமாக பதிவு செய்து கொள்ளலாம். தட் இஸ் தி 337 ஆஃப் சிஆர்பிசி. அல்லது யாராவது அந்த பார்க்க வர்றவங்க இவர் நல்லா இருக்கிறாரு, விசிட்டர்ஸ் ஒப்பீனியன் ஆஃப் தட் சச் அ பர்சன் கேப்பபிள் ஆஃப் மேக்கிங் டிஃபென்ஸ், அவர் நல்ல நிலையில் இருக்கிற விசிட்டர்ஸ் ஆஃப் அசைலம் ஆர் கேவல் ஆஃப் 2 of them shall certify. அந்த இல்லத்துக்கு ரெகுலராக வர்றவங்க இல்லை வேறு மனநிலை குன்றி இல்லமாக இருந்தால் அந்த இல்லத்திற்கு வரும் 2 நபர்கள் சான்றளித்தால் அவர்கள் இருவரையும் சாத்தியத்தையும் நீதிமன்றம் பதிவு செய்து அவர் நல்ல நிலையில் ஆகிவிட்டார் என்பதை முடிவு செய்யலாம். தட் இஸ் தி ப்ரொசீஜர் டு பி அடாப்டட். ஸோ வென் த பர்சன் இஸ் கேப்பபிள் ஆஃப் மேக்கிங் டிஃபென்ஸ், அவர் நல்ல நிலைமைக்கு வந்துட்டார்னு சொல்லி இல்லமாக இருந்தால் 2 அங்கே இல்லத்தை விசிட் பண்ணுறவங்க, ஐஜி ஜெயிலாக இருந்தால் சிறையாக இருந்தால் சிறை தலைவர் certificate more than enough, his evidence is more than enough. Procedure where lunatic detained is declared to be bid to be released. இப்போ அந்த திரைத்துறை தலைவரே அவரை காவலிருந்து சிறையிலிருந்தோ அல்லது லுனாட்டிக் அசிலிருந்து விடுவிக்கலாம் என்று சர்டிஃபிகேட் மாநில அரசுக்கு எழுதினால் அதற்கு என்ன உத்தரவு பிறப்பிப்பது? அது அவரை சிறையிலிருந்து விடுவிக்கலாம் என்று அவர் ஒரு சான்றளித்தால் மாநில அரசு என்ன செய்ய வேண்டும்? தட் இஸ் தி this production of the person before the court. 337 is dealing with to deal with the person who is a lunatic and subsequently capable of giving defense. அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அது கொடுத்தா இந்த நீதிமன்றத்தில் இவங்கள அந்த மாதிரி இருக்கிற பர்சனை வெளியிடலாமா வேண்டாமா அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு அந்த ஐஜி சர்டிஃபிகேட் மாநில அரசு கொடுத்தா அதை வச்சு மாநில அரசு விடுவிக்கலாமா? தட் இஸ் தி பர்சன் ஸோ டீடைன் அண்டர் த ப்ரொவிஷன் ஆஃப் சப்செக்ஷன் 2, 330 and 335 எந்த ஜெயிலில் எங்கே இருக்கிறாரோ மனநலம் குன்றி இல்லமாக இருந்தாலும் ஜெயிலாக இருந்ததா சச் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆர் விசிட்டர்ஸ் ஷல் சர்டிஃபை, அந்த சிறைத்துறை தலைவர் ஐஜி தலைவர் அல்லது விசிட்டர்ஸ் அந்த வில்லங்களின் வருகை புரிவர் ஷால் சர்டிஃபை தட் இன் இஸ் தர் ஜட்ஜ்மெண்ட், அவங்க முடிவு செய்து
he may be released without danger of his doing injury to himself. அவர் வந்து தனக்குத்தானே எந்த காயம் ஏற்படுத்த மாட்டார் அல்லது யாருக்கும் வேறு நபருக்கு தொந்தரவு செய்ய மாட்டார் என்று சர்டிஃபிகேட் அளிக்கும் பட்சத்தில் then state government may thereupon order to be released after getting the opinion of either from IG or from the visitors of the asylum. Give a certificate that he will not inflict on self or he will not do any harm to that person due to it lunacy. Then upon the certificate, after getting the report of the either IG or visitor certificate, the state government may order to be released on him. அவனை அந்த நல்ல நிலைமையில் வந்துவிட்டார் என்று தெரியும் பட்சத்தில் அவரை அந்த சிறையிலிருந்து அல்லது இல்லத்திலிருந்து விடுவித்து உத்தரவிடலாம். தட் இஸ் தி ரிலீஸ்ட் அண்ட் டு பி டீடைன்ட் இன் கஸ்டடி ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு லூனாட்டிக் அசைலம் ஆல்ரெடி சென்ட். வேறு ஏதாச்சும் ஜெயிலிருந்து வேறு ஏதாச்சும் இல்லத்துக்கு அனுப்பலாமா அல்லது வேறு ஏதாச்சும் பொறுப்பில் கொடுக்கலாமாங்கிறத முடிவு பண்ணி ட்ரான்ஸ்ஃபர்ட் அண்ட் மே அப்பாயிண்ட் கமிஷன் கன்சிஸ்ட் ஆஃப் 2 ஜுடிஷியல் அண்ட் 2 மெடிக்கல் ஆஃபீஸர். ஒரு கமிட்டி போட்டு விசாரித்து அதன் அடிப்படையில் உத்தரவிடலாம், மாற்றுவதற்கு உத்தரவிடலாம். சச் அ கமிஷன் மே ஃபார்மல் என்கொயரி இன் த ஸ்டேட் ஆஃப் மைண்ட். இப்போ ஒரு ஜுடிஷியல் ஆஃபீஸர் அல்லது 2 மெடிக்கல் ஆஃபீஸர் வச்சு அந்த நபரை விசாரித்து அவங்களுடைய சாட்சியத்தை பதிவு செஞ்சு அதற்கு அவங்க ரிப்போர்ட்டை வச்சு கவர்மெண்ட் வந்து அவரை ரிலீஸ் பண்ண உத்தரவிடலாம். ஸோ ஆஃப்டர் கெட்டிங் ரிப்போர்ட் ஃப்ரம் தி either visitors of the asylum or IG, the state government can appoint to a commission which is consisting of judicial officer to medical officer. So judicial officer and medical officer there will examine the person detained in the jail. They will give a report. Then upon necessary report, after report given by the medical officer and committee of the medical officer and judicial officer, the government may pass order to be released. ஸோ அந்த நபரை அந்த கமிஷனுடைய அந்த நபர்களை ஜுடிஷியல் ஆஃபீஸர் மற்றும் மருத்துவ அதிகாரியினுடைய குழுவின் பரிந்துரைப்படி அவரை விடுவிக்க உத்தரவிடலாம். தென் யார்கிட்ட ஒப்படைக்க வேண்டும்? லைக் கோர்ட், திஸ் இஸ் ஆல்சோ த சேம் ப்ரொசீஜர். டெலிவரி ஆஃப் லூனாட்டிக் டு கேர் ரிலேட்டிவ் ஆர் ஃப்ரெண்ட். இந்த மாதிரி யார்கிட்ட ஒப்படைக்கலாம் என்று சொன்னால், whenever any relative or friend of any person detained under the provision of 330, 335. இப்போ ஒருத்தனை வந்து ஜெயிலில் அடைச்சிருக்கிறாங்க, அவங்க சொந்தக்காரோ நண்பர்களோ போய் அரசாங்கத்திட்ட எங்களுக்கு வந்து அந்த நபரை வந்து கொடுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம், யாருக்கு இது இல்லாதன்னு ஒரு மனு கொடுத்தால், ஸோ he has to give a petition to the government to release the person detained in the either jail or asylum. So the relative or friends has to submit the petition to the government. He may be released, we will take care of him. அந்த ஜெயிலிலோ அல்லது இல்லத்திலோ இருக்கிற நபர்களை எங்கள் பொறுப்பில் ஒப்படையுங்கள் என்று உறவினரோ அல்லது அவருடைய நண்பர்களோ ஒரு மனு தாக்கல் செய்து, நாங்கள் பார்த்து கொள்கிறோம், எங்களிடம் பொறுப்பை ஒப்படையுங்கள் என்று மனு தாக்கல் செய்தால், அரசாங்கத்திற்கு மனு தாக்கல் செய்தால், அப்பான் சச் அப்ளிகேஷன் ரிலேட்டிவ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கிவிங் செக்யூரிட்டி டு த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் தி கவர்மெண்ட். அவங்களுடைய அந்த உறவினரோ அல்லது நண்பரோ அல்லது வேறாத நபர்கள் செக்யூரிட்டி, அரசாங்கம் கேட்கும் அளவுக்கு செக்யூரிட்டி கொடுத்தால், the person delivered shall be properly to take. அந்த பர்சன் யாரிடம் ஒப்படைக்கப்படுகிறாரோ அந்த நண்பரோ அந்த ரிலேட்டிவோ shall be properly taken care and prevent bleeding himself. அந்த நபர் வந்து என்னென்ன உத்தரவாதம் கொடுக்கணும்னா, அவரே எந்த காயம் ஏற்படுத்தி கொள்ளாமலும் மீது நபர்களுக்கு இந்த காயம் விளைவிக்காமல் பார்த்து கொள்கிறேன் என்று உறுதிமொழி அளிக்க வேண்டும். And is also being produced for the inspection of such officer and time in the state government. அந்த நபரை தேவைப்படும் பொழுது எந்த அதிகாரியிடம் ஆஜர்படுத்த அரசாங்கம் உத்தரவிட அந்த நபரை
அந்த எதிரியை ஆஜர்படுத்த தயாராக என்று உத்தரவாதம் அளிக்க வேண்டும். தென் பர்சன் அண்ட் ப்ரொடியூசர் கோர்ட் நீதிமன்றம் அவரை ஆஜர்படுத்த சொல்லி கேட்கும் பொழுது நாங்கள் ஆஜர்படுத்த தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி உத்தரவாதம் அளிக்கும் பட்சத்தில் அந்த உறவினரிடமோ அல்லது நண்பர்களிடமோ அல்லது வேறு நபர்கள், இந்த உத்தரவாதம் அளிக்கும் நபர்கள் யாராக இருந்தாலும் அரசாங்கம் அந்த மனநிலை குன்றிய நபரை அவர்களிடம் ஒப்படைத்து உத்தரவிடலாம். Such order shall be delivered to such a relative or friend. That is the basic things. Then அடுத்தது if person do deliver is an accused an offense. அவ்வாறு ஒப்படைக்கப்பட்ட நபர் ஒரு வழக்கின் எதிரியாக இருக்கும் பட்சத்தில், so if he is an accused, he is released or handed over to the relative or friends, then the trial which has been postponed by reason of unsound mind. ஸோ அந்த வழக்கில் ஒரு மனநிலை குன்றியவர்னு சொல்லி ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஸோ ஒத்தி வைக்கப்பட்டு இருக்கும் பட்சத்தில், ஸோ த கேஸ் வாஸ் போஸ்ட்போன்ட் பை தி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆர் கோர்ட் ஆஃப் செஷன்ஸ் டியூ டு ஹிஸ் அன்சவுண்ட் மைண்ட்னஸ் and making defense, and he is incapable of making the inspecting the officer and class B at any time the magistrate, such a person of making such a magistrate and shall call upon the relative to whom such a accused is delivered. So the court can pass an order to the person who delivered. அந்த சொந்தக்காரர்களுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து நீங்கள் அவரை ஆஜர்படுத்துங்கள் என்று நீதிமன்றம் உத்தரவிடும் பட்சத்தில் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும். அண்ட் திஸ் இஸ் தி சர்டிஃபிகேட் ஆஃப் இன்ஸ்பெக்டிங் ஆஃபீஸர் ஷல் பி ரிசீவபிள் ஆஸ் அன் எவிடன்ஸ். அதனால் நான் அந்த மாதிரி டிஃபென்ஸ் எடுக்கிற அளவுக்கு கேப்பபுளாக இருக்கிறாங்கிறது அந்த யார் அதிகாரி சான்றளிக்கிறாரோ அவருடைய சாட்சியத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று உள்ளது. ஸோ வித் திஸ் the trial of unsound mindness is concluded. If you are not subscribing my channel, kindly subscribe. Click the subscribe word subscribe. You want to know the whenever a new lecture is uploaded, click the bell button. We put a like, comments and other things. If you want to share it, you can share it. Thank you for watching.